நம்ம அந்த தோஷம் இந்த தோஷம் இந்த பரிகாரம்னு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா தோஷங்களுக்கும் ஒரே பரிகாரம் எது என்று சொன்னால், நடராஜருடைய குஞ்சித பாதத்தை, அவன் திருவடியை வணங்கினால் நமக்கு எல்லா தோஷங்களும் எல்லா பாவங்களும் நீங்கும் என்பது நம்முடைய புராணம் சொல்லும். எத்தனை கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணாதான் சிதம்பரம் சென்று அம்பலவான பெருமானை தரிசனம் பண்ண முடியும். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிற்கிற, அறிவோடு நிற்கிற ஒரே வடிவம் நடராஜர் வடிவம். அணுவுக்குள் அணுவாய் இருக்கிற ஒரே கடவுள் சிவன். சிவனை வழிபட்டா வேற எவனையும் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தமிழர் பாரம்பரியத்திற்கு, ஏன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தோன்றியவன் சிவன். சிவன் இல்லாத நாடு, சிவன் இல்லாத இடம் எங்கேயும் கிடையாது. நீ சிவனை வழிபட்டா நிம்மதியா இருக்கலாம்னு யார் சொல்றா? அந்த பெரியவர் சொல்றார், சிவனேன்னு இருப்பா. இதைத்தான் நம்முடைய பற்றியத்தார் சொல்லுகிறார், சிவனே என்று இரு மனமே, சிவனே என்று இரு மனம். அப்ப சிவனேன்னு இருந்தா எல்லாம் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். சிவனேன்னு இருந்தா முதல்ல பயம் போகும். சிவனேன்னு இருந்தா மனக்குழப்பம் வராது. சிவனேன்னு இருந்தா மனசுக்குள்ள சோர்வு வராது, பயம் வராது, துன்பம் வராது, கவலை வராது. அப்போ இதெல்லாம் வராதுன்னா அடுத்து என்ன வரும்? மகிழ்ச்சி வரும், ஆனந்தம் வரும், தைரியம் வரும், வைராக்கியம் வரும், பணம், காசு, செல்வம் இவையெல்லாம் வரும். ஏன் நடராஜரை கும்பிடணும் அப்படின்னா, இதைத்தான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு முனிவர் சொன்னார் திருமூலர்ல, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் திருமேனி என்று சொன்ன. முதல்ல யாரை வணங்கணும்? சிவபெருமானை தவிர வேற யாரை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நிறைய பேர் எல்லாரும் வேற எங்கேயோ போறாங்க. மாய மந்திர வித்த, அதே மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கான பூஜைகள், பரிகாரம் செய்யறேங்கிறது. உடனே நாங்க காசியில இருந்து வந்திருக்கிறோம், இமயமேல இருந்து வந்திருக்கிறோம், இந்த மாலையை போடுங்க, அந்த மாலையை போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை அவங்களை செயல்பட விட முடியாம யார்ட்டையாவது போய் சொல்லி ஏதாவது நல்லது செய்வாரான்னு போனா அங்க மாட்டிக்கிறோம். இதுக்குனே ஒரு கூட்டம் அலையுது. உங்களுடைய துன்பத்தை காசாக்குவதற்காக ஒரு துன்பம், ஒரு கூட்டம் அலையுது. ஆனால் சைவ சமயம் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த வேலையெல்லாம், இந்த கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகணும்னு சொன்ன ஒரே சமயம் சைவ சமயம். ஒண்ணுமே சொல்லல, நீ வேற யாரு காலி விழ வேண்டாம், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். நாங்கள் தமிழ்ல நம்முடைய நிறைமொழி மாந்தர் ஆணையில் சொன்ன மறைமொழியாகிய தமிழ் வேதம், மந்திரம், தேவாரம், திருவாசகம், அதை போய் பாடு, 4 பேருக்கு தர்மம் பண்ணு, சாப்பாட போடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போதோர் கைப்பிடினர். சாப்பிடும் போது அந்த தட்டையோ இலையோ வலிச்சு வைக்காதப்பா. ஏதாவது ஒரு பிடி, ஒரு நாய்க்கோ, ஒரு புறாவுக்கோ, ஒரு காகத்துக்கோ, ஒரு குருவிக்கோ 2 அரிசியை போட்டு தர்மம் பண்ணு. உன் வீட்டுல பஞ்சம் வராதப்பா. நடராஜ பெருமான வழிபட்டோம், தேவாரத்தை பாடினோம், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இன்னைக்கு மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமண தடை நீங்க இருக்கிறது. சில பேருக்கு உடனே வந்துருது, சில பேருக்கு நடக்காம இருக்கு. எல்லாரும் அவசரப்படுறாங்க. ஏன் சுவாமி நான் 10 மாசமா பால் கொடுத்தேன், நெய் கொடுத்தேன், எனக்கு ஏன் என்ன வரல? அப்பா, உன்னுடைய வினை அதிகமாக இருக்கிறப்பா, உன்னுடைய வினை அதிகமா இருக்கு. நீ என்ன பண்ணணும்? இனிமேல் தான் அதிகமா கும்பிடணும். அடுப்புல வைக்கிற ஒரு சட்டி, பால் பாத்திரம் தீஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அதை கழுவுறதுக்கு ரொம்ப சிரமம். போட்டு கத்தியை போட்டு செங்கல்ல போட்டு தேய்க்கணும். அந்த மாதிரி நம்முடைய வினைகள், பண்டைய வினைகள் அந்த மாதிரி கீழே அடி பிடிச்சு தீஞ்சு போச்சு. இத சிவபெருமான் சுரண்டி எடுக்கிறதுக்கு நம்ம நேரமாகும். நம்ம என்ன பண்றோம்? உடனே சோர்ந்து போயிடும். 1.25 ரூபாய்க்கு விளக்க வாங்கி ஏத்திட்டு 1.25 கோடி ரூபாய்க்கு வீடு கேட்கிறோம் சாமி கிட்ட. ஒரு முழம் பூவை கொடுத்துட்டு கேக்குறா 5 பவுன் சங்கிலியை கொடுங்கிறான். இத்தனோண்டு பூவை வாங்கி கொடுத்துட்டு 5 பவுன் சங்கிலி கேட்கறான். அவர் என்ன புரோக்கரா? கல்யாணம் உடனே ஆயிரணும். சிவபெருமான் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வாய்ப்பை கொடுத்திருப்பாரு நம்ம கண்ணு முன்னாடி. நம்ம நினைக்கிறோம் படத்துல காட்டுற மாதிரி சிவபெருமான் அப்படியே காலமாட்டு வாகனத்துல வந்து நிப்பாரு. அப்படி வரமாட்டான் சிவன். நாய் மூலமா வருவான், பசுமாதி வருவான், நல்லவங்க மூலமா வருவான், பெண்ணா வருவான், ஆனா வருவான், அலியாக வருவான், குருவியாக வருவான், கவிதாக வருவான், எப்படி வேணாலும் வருவாரு. நம்ம அவரை உணர்ந்துக்கிறது. நம்ம கஷ்டப்படும் போது யாரா ஒருத்தர் அப்பா கஷ்டப்படாதப்பா அங்க போகாத அப்படின்னு சொல்லுவான். வந்தவன் யாரு? சிவன். நம்ம என்ன பண்றோம்? இவன் யாரையா நம்மளுக்கு சொல்றது? அப்படி நேரா போய் வீணா போய் கீழே விழுந்து கை கால உடைச்சுக்குவோம். யோசிச்சு பாருங்க. அப்ப சிவன் உணர்த்துறாரா இல்லையா? पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमाम्